அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு செஞ்சு காட்ட போற விஷயம் மில்க் ஷேக். இந்த மில்க் ஷேக் 5 விதமான மில்க் ஷேக் நான் உங்களுக்கு செஞ்சு காண்பிக்க போறேன். ஒன்று ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், ரெண்டாவது ஆப்பிள் மில்க் ஷேக், மூன்றாவது அன்னாசி அதாவது பைனாப்பிள் மில்க் ஷேக், நான்காவது கிவி கிரேப்ஸ், கிவியும் கிரேப்ஸும் சேர்ந்த நான்காவது மில்க் ஷேக், அஞ்சாவது எல்லாருக்கும் பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக். இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல ஸ்ட்ராபெரி, ஒரு கப்பால் 2 கரண்டி, பெரிய கரண்டி, இந்த கரண்டியால 2 கரண்டி ஐஸ்கிரீம், 3 மேசைக்கரண்டி 2 மேசைக்கரண்டி உங்களோட அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சீனி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அளவா எடுத்துக்கொள்ளுங்க. அளவான சீனி. முதல்ல நாங்க சீனியையும் ஸ்ட்ராபெரியையும் ஒன்றா போட்டு ஐஸ்கிரீமும் போட்டு கிரைண்டர்ல மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் நான் கிரைண்டருக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் கலக்குறேன். இதுக்குள்ள நான் நீரை பாலையும் கலந்து மில்கையும் உளுக்க கலந்து இப்போ நான் கிரைண்டர்ல அரைக்க போறேன். இது இப்போ நான் அரைச்சிட்டேன். இது நான் இந்த கிளாஸுக்கு இப்போ மேலால ஊத்திட்டு இதுக்கு சின்ன ஒரு டெக்கோரண்டு ஸ்ட்ராபெரியை வச்சு ஒரு சின்ன டெக்கோரண்டு நான் செய்ய போறேன். அதாவது இதுக்கு மேல ஸ்ட்ராபெரியை போட்டுட்டு ஒரு சின்ன க்ரீம் உண்டு மேலால வச்சேன்னு சொல்லி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு மேலே நான் திரும்ப ஒரு ஸ்ட்ராபெரியை மட்டும் நான் போட்டுப்பேன் தப்பி. இது ரெண்டாவது மில்க் ஷேக். ரெண்டாவது மில்க் ஷேக்குக்கு நான் கொஞ்சம் ஆப்பிளும் அதோடு சேர்த்து நான் வாழைப்பழமும் பாதி வாழைப்பழமும் வெட்டி வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ முதல் மாதிரியே அரைக்க போறேன். ரெண்டரை கரண்டி சீனி போட்டு நான் ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் போட்டுட்டேன். அதோடு சேர்த்து நான் பால் விடுறேன். இதுக்குள்ள நான் இப்போ வெனிலா ஐஸ்கிரீமையும் விட போறேன். இதை நன்றாக நான் இப்ப இதை நான் நல்லாக கிரைண்டர்ல போட்டு வடிவ அரைக்க போறேன். அதை நான் ஊத்துறேன். என்னன்னு சொல்லி சொன்னா அது ஒரு சின்ன அழக கொடுக்கும்ன்றதுக்காக வேண்டி நான் சீனிப்பானி கலவையை ஊத்துறேன். சீனிப்பானி கலவையை ஊத்திட்டு இந்த ஆப்பிள் மில்க் ஷேக்கை நான் உள்ளுக்கு நான் விட போறேன். அது இந்த கிளாஸ் ஒரு வித்தியாசமான ஒரு அழகை கொடுக்குது. அதுக்கு மேல நான் பட்டைத்தூளை நான் கடையில் வாங்கி வச்சிருக்கேன். அதையும் சாடியா மேலால தூவுறேன். பட்டைத்தூள் நல்ல வாசம் கரமலோட சேர்க்க இன்னும் நல்ல ஒரு சுவையை தரும். கரமலும் இந்த கரமல் சினிப்பானியும் இந்த பட்டைத்தூளும் ஆப்பிளும் நல்ல. அடுத்ததான் நான் செய்து காட்ட போறது பைனாப்பிளும் கேரட்டும் போட்டு ஒரு மில்க் ஷேக். பைனாப்பிளும் கேரட்டும் நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க வேணும்னா செஞ்சு பாருங்க. நான் அதோட அதோட வாசனை கேரட்டின் அந்த மனம் கொஞ்சம் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் ஏலக்காயோட தூள் கொஞ்சம் சாடியா போடுறேன். அந்த மனம் தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி திரும்பியும் மறுபடியும் காய்ச்சின பால் ஐஸ்கிரீம் வனிலா ஐஸ்கிரீம் நான் போடுறேன். சீனியும் போட்டு
சீனி முதலே போட்டிருக்கணும். நான் பரவாயில்ல கரைக்கிறதானே சீனியும் போட்டு நான் வந்து வடிவாக அரைக்க போகிறேன். பைனாப்பிளையும் கேரட்டையும் வந்து நான் வந்து கிளாஸுக்கு ஊற்றிட்டு അതിൻ്റെ കളർ பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசமான கலராக இருக்குது. இதையும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை தரத்துக்காக வேண்டியும் வந்து மேலால் வந்து பாதாம் வந்து நான் மேலால் பாதாம் இதழ்கள் இங்கே பாருங்க, இதுதான் பாதாம். இது வந்து நான் பாதாம். அடுத்த மில்க் ஷேக் வந்து கிவியும் கிரேப்ஸும் பாவிச்சு ஒரு மில்க் ஷேக். முதல் நான் பாவிச்ச மாதிரி 2 கரண்டி சீனி, 1 கப் பால், கிவியும் கிரேப்ஸ் முள்ளுக்கு நான் போடுறேன், வெனிலா ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ அரைக்க போகிறேன். பிஸ்தாஷ் ஐஸ்கிரீம் கூட பாவிக்கலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் வந்து பாவிச்சது வந்து வெனிலா ஐஸ்கிரீம். இதுக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் செய்யறதுக்காக வேண்டி வந்து கொஞ்சம் பிஸ்தாஷ் வந்து நான் மேலால் போடுறேன் தூளாக வேண்டி. இது கிவி என்று தெரியறதுக்காக வேண்டி இப்படி செய்ய போகிறது வந்து சாக்லேட் மில்க் ஷேக். சாக்லேட் மில்க் ஷேக் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன பிள்ளைலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யறான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து எல்லா சாக்லேட்டையும் போடுறேன், 1 கப் பால் விடுறேன், சாக்லேட் வந்து கூட இனிப்பு பண்ணபடியா நான் 2 கப் தான் சீனி போடுறேன். ஐஸ்கிரீம் வந்து கலக்கிறேன், போடுறேன், கொஞ்சம் தான் போடுறேன், கிணக்க போடலையே. பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கிளாஸில் வந்து நான் வந்து சாக்லேட் வந்து பிரடுற மாதிரி ஊற்றுறேன். இது இன்னும் வந்து டேஸ்டாக இருக்கிறதுக்காக வேண்டி வந்து விப் க்ரீம் வந்து மேலால் நான் போடுறேன்.